ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரிட்ஜ் கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விட் ரெடி பண்ணிக்கலாங்க. நான் தண்ணி நல்லா ஒரு பெரிய பாத்திரத்துலேயே சூடு பண்ணியிருக்கேன். நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க. அதில் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஒரு பவுலில் சேர்த்திக்கலாங்க. இது கூட விம் ஜெல் தான் நான் சேர்த்த போகிறேன் இன்றைக்கி. இதுவே பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு போயிடுங்க. அதே மாதிரி மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணும்போது. 1 ஸ்பூன் மட்டும் நான் விம் ஜெல் சேர்த்திருக்கேன். இதை நுர வர அளவுக்கெல்லாம் கலந்து விட வேணாங்க, சும்மா லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ அதே மாதிரியே வினிகர் 1 ஸ்பூன் உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த 3மே போதுங்க. தண்ணி நல்லா சூடாக சேர்த்திக்கிங்க. ஸ்பூன்லேயே நல்லா இந்த லிக்விட் எல்லாத்தையும் கலந்து விட்டுறணும். ரொம்ப நுரைச்சி வந்துட வேண்டாங்க. இப்போ இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இல்லைனாலும் நீங்கள் தொட்டு அப்படியே கூட துடைக்கலாம். இப்போ நான் ஸ்ப்ரே பாட்டிலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ப்ளக்கை கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. என்னோடய ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா மாவு வச்சுருந்தது பொங்கி வந்துடுச்சு. அதனால் நிறையாவே அழுக்கும் அந்த மாவு கொட்டியிருக்குங்க. இப்போ அது எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே தண்ணியில் நினச்சி தொடச்சிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு வரத்துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சிக்கணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா ஏதாவது சிந்தி இருக்கிறது, இல்லை மாவே கொட்டியிருக்குது, ஒரு மஞ்சத்தூள் கொட்டியிருக்குது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரத்துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நம்ம எடுத்த உடனே தண்ணியில் நினச்சி தொடச்சிட்டோம் அப்படின்னா மஞ்சத்தூள்லாம் எல்லா பக்கமே அந்த கலர் பட்டு மஞ்சள் கலராக ஆயிருங்க. அதனால் எப்பவுமே ஒரு வரத்துணி வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கம் தொடச்சி விட்டுருங்க. சும்மா மேலோட்டமாக அந்த குப்பை, அந்த தூசி இது எல்லாத்தையும் ஒரு வரத்துணி வச்சு தொடச்சி அப்படி கீழே தள்ளி விட்டுறலாங்க. அடுத்தது தண்ணி தொட்டு தொடச்சிக்கலாங்க. நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்க தண்ணி சுடு தண்ணியில் தொடச்சோம் அப்படின்னா நல்லா அந்த கிருமிகளும் போயிருங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜு. இது நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கும் போதே கடையிலேருந்து சர்வீஸ்க்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, அவங்க சொல்லி கொடுத்ததாங்க இது. நல்லா சுடு தண்ணி வச்சு துடைக்கணும் அப்படின்னு நல்லா கொதிக்க வச்சு அதில் தொட்டு துடைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை அந்த துணியெல்லாம் அழுக்காயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் தண்ணியில் நினச்சி புழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் துடைங்க. இதே மாதிரியே ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் தொடச்சி எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக இதே மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தொடச்சிக்கலாங்க. ரொம்ப நல்ல மணமாகவும் இருக்கும். நிறைய ஏதாவது கரை பிடிச்சிருக்குது, இல்லை ஏதாவது கொட்டி மஞ்சத்தூள் மஞ்சள் கறியோ அந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இந்த லிக்விடுக்கு ஈஸியாக போயிடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்பப்போ ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்க வேணாம். ஒவ்வொரு ஏரியாவாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே கையோட ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். நல்லா அழுக்கு போய் பளிச்சுன்னு இருக்குங்க. இதே மாதிரியே ஒவ்வொரு ஏரியாவாக ஸ்ப்ரே பண்ணி விட்டு தொடச்சிக்கலாங்க.
ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே விட அந்த டோரில் வந்து அந்த ரப்பர்லாம் கொஞ்சம் அதிகமாகவே அழுக்கு இருக்குங்க. அங்கே வந்து கொஞ்சம் அதிகமாகவே நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் உள்பக்கம் எல்லாமே போகிற மாதிரி விரல் வச்சு நல்லா உள்ளே எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு துணி வச்சு துடைக்கிறத விட இந்த மாதிரி டூத் ப்ரஷ் நம்ம வந்து க்ளீனிங்க்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த சின்ன சின்ன கேப்பில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடுங்க. இந்த லிக்விடுக்கே பார்த்திங்கன்னா நல்லா உள்ள இருக்கிற அழுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது எல்லாமே போயிடும். நல்லா ஒரு தடவை தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே மட்டும் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாங்க. பண்ணிவிட்டு அந்த கேப்லாம் வந்து அந்த விரலில் எடுத்து விட்டு இந்த மாதிரி வந்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாலே நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இல்லை அப்படி உங்களுக்கு லிக்விட் வந்து இது ரெடி பண்ணலை, நீங்கள் சும்மா வந்து சுடுதண்ணீர் மட்டும் ஃப்ரிட்ஜ் துடைச்சிருக்கீங்க அப்படின்னா பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரப்பர் மட்டும் துடைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு ஒரு விரல் வச்சு இப்படி இடையில துடைச்சோம் அப்படின்னா நல்லா உள்ள இருக்கிற அழுக்கு அந்த தூசி எல்லாமே வந்துடுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் டோர் ஃபுல்லாகவே துடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டாண்டு இந்த மேட்டு இது எல்லாமே கழுவுறதுக்கு இதே லிக்விட் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்ப்ரே பண்ணது போகவும் இன்னும் பாதிக்கு மேலே அப்படியே இருக்கு இல்லையா, இந்த லிக்விடே யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் நல்லா கழுவி நல்லா ஒரு வரத்துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி ஃப்ரிட்ஜோட மேல் பக்கம் சைடில் எல்லா பக்கமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டு ஒரு துணி வச்சு தொடச்சாலே போதுங்க. இது வந்து நம்ம ரெகுலராகவே கூட டெய்லி தொடச்சி விட்டலாம். மேல் பக்கம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க. எப்பவுமே ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஸ்க்ரப்பரோ இல்லை வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க. துணி வச்சு மட்டும்தான் துடைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். இப்போ ஃபுல்லாகவே துடைச்சி முடிச்சாச்சுங்க. நல்லா பளிச்சுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜு. அவ்வளோ சிந்தி இருந்துச்சு மாவு எல்லாமே, நிறைய அழுக்காக இருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.